ஹாய் பிங்கீஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, காரைக்குடியில் இருக்க பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலுக்கு கல்யாண நாளுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு 2 டேஸ் ட்ரிப்பாக பிளான் பண்ணியிருந்தோம். இந்த கோவிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அப்படியே காரைக்குடியை சுற்றி ஏதாச்சும் சுற்றி பார்க்குறதுக்கு இடங்கள் இருந்தால் அதையும் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தாங்க ஒரு பிளான் இருந்துச்சு. இந்த கோவிலுக்கு நாங்கள் போகிறப்பவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது அந்த வியூவே. இதை பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் கோவிலோட டைமிங்ஸ் எல்லாமே கூட நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த கோவில் என்ட்ரன்ஸில் நம்ம நுழையிறதுக்கு முன்னாடி கீத்து போட்டு ஒரு கொட்டா மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே உட்காரத்துக்குலாம் இடம் இருக்குங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல உட்காந்துக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட ஹைலைட் என்னென்னு பார்த்திங்கன்னா, பிள்ளையாருக்கு இந்த சூரத்தேங்காய் உடைக்கிறது வழக்கம். சூரத்தேங்காய் உடைக்கிறதுக்குன்னே ஒரு சின்னதாக ஒரு சதுரமாக ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தேங்காய் ஏதாச்சும் உடைக்கிறப்போ செதறி யார் மேலேயாவது பட்டுரும் இல்லைங்களா? ஆனால் அதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அங்கே தேங்காய் உடைச்சதும் அதை உடனுக்குடனே க்ளீன் பண்ணிடுறாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிள்ளையார்பட்டி வரும்போது ஈவினிங் ஆகிடுச்சிங்க. ஸோ ஈவினிங் வந்து கோவிலுக்கு போகலை. அடுத்த நாள் காலையில் கல்யாண நாளுக்கு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ரூம்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தோம். அப்போ கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கோவிலோட அந்த ரூம்ஸ் எல்லாமே இருந்ததுங்க. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்ம படிக்கட்டு ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரூம்ஸ் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஏசியும் இருந்தது, நான் ஏசியும் இருந்தது, கார் பார்க்கிங் எல்லாமே இருந்ததுங்க. ஸோ ரொம்ப நம்ம தேட தேவையில்லை. கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரூம் இருந்தது. ரொம்பவே வசதியாக போச்சு. அதனால் காலையில் வந்து சீக்கிரமாகவே வந்து கோவிலுக்கு நாங்கள் போயிட்டோம். கேட் தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் உள்ளே நம்ம ரூமுக்கு வர்றதுக்கான என்ட்ரன்ஸ். இந்த கேட்டை விட்டு தள்ளி நம்ம ரோட்டில் வந்து ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் நீங்கள் வெளியில் எடுத்து வச்சா போதும். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலோட கோபுரம், தெப்பக்குளம், தென்னை மரம் அது எல்லாமே நமக்கு தெரியுங்க. ஸோ கோவிலுக்கு பக்கத்துலேயே ரூமுன்றதுனால ரொம்பவே ஈஸியாக இருந்தது. காலையில் நாங்கள் கோவில் போகிறது டைமிங்க்கு நாங்கள் வந்து போயிட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருக்காச்சும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். யாராச்சும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் காலையில் பிள்ளையார்பட்டி கோவில் போயிட்டு அதுக்கப்புறம் மதியம் ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஏன்னா நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயில். கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு தண்ணி தாகம் ரொம்ப எடுத்துச்சுங்க. அதனால் ரூம்லேயே கொஞ்சம் நேரம் இருந்துட்டோம். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சு சாப்பிட்டு ஈவினிங் வந்து அதுக்கு பக்கத்துலேயே, அதாவது பிள்ளையார்பட்டி கோவில்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா திருக்கோஷ்டியூர் அப்படின்னு 108 திவ்ய தேசங்களில் ஒரு கோவில், பெருமாள் கோவிலுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. கோவிலுக்கு போகும்போது அந்த கோவிலோட தேர் வந்து அன்றைக்கி வந்திருந்ததுங்க. செம்ம கூட்டமாக இருந்தது. பக்கத்து ஊர்லேருந்துலாம் கூட நிறைய பேர் வந்து தேருக்கு வந்து வந்திருந்தாங்க. அதனால் கூட்டம் நிறையவே இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். எல்லார் கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் இருந்தது. சம்மர் சீசன்னாலே பலாப்பழம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா? ஆனால் அங்கே எங்கேயுமே பலாப்பழம் விற்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே பலாப்பழம்லாம் விற்று எல்லோரும் வாங்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. நடந்து போகிறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு பலாப்பழத்தை தூக்கிட்டு போயிருந்தாங்க. ஸோ எனக்குமே ரொம்ப ஆசையாக இருந்தது பலாப்பழம் வாங்கலான்னு. ஆனால் அது எங்கே விற்கிதுன்னு தான் தெரியலங்க. ஸோ அந்த ஊர்லேயே இருக்கிறவங்களுக்கு அது எங்கே விற்கிது, எங்கே கிடைக்குன்ற விவரங்கள்லாம் தெரியும். நாங்கள் சாமி கும்பிட வந்தோம். சரி தேரை பார்த்து கும்பிட்டு அதுக்கப்புறம் உள்ளே சாமி பார்க்க போயிட்டோம். ஆனால் வெளியில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுங்க. அதனால் கோவிலுக்குள்ளே போயிட்டோம். கோவிலுக்குள்ளே போகிறப்ப கூட்டமே இல்லை, ரொம்ப காலியாக இருந்துச்சு கோவில். ஏன்னா தேர் பார்க்குறதுக்கு எல்லோரும் வெளியில் இருந்ததுனால உள்ள கோவில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லை அந்தளவுக்கு. ஸோ சாமியை வந்து ரொம்பவே சூப்பராக வந்து நாங்கள் தரிசனம் பண்ணோம். ஆண்டாள் பெரியாழ்வார் கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலேருந்து ஒரு சின்ன பகுதியை மட்டும் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பெரியாழ்வார் ஆண்டாள் கிட்ட நிறைய கிருஷ்ணரை பற்றின கதைகள் எல்லாமே சொல்லி சின்ன வயசுலேருந்தே வளர்க்குறாரு. அதுலேயும் குறிப்பாக கிருஷ்ணர் பிறந்த ஊர் வந்து மதுரா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டாள் வந்து உடனே நான் வந்து மதுராவில் இருக்கிற கிருஷ்ணரை பார்த்தே ஆகணும், என்னை இப்போவே மதுராவுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் பெரியாழ்வார் வந்து மதுராவுக்கு கூட்டிகிட்டு போகல. அவ்வளோ தூரம் போக முடியாது இல்லைங்களா? அதனால் திருக்கோஷ்டியூரில் இருக்க இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து தான், இதுதான் கிருஷ்ணர் பிறந்த ஊர், இதுதான் கிருஷ்ணர், இதுதான் மதுரா அப்படின்னு காமிச்ச இடம் இதுதானா. ஸோ இதை வந்து ஒரு ஓவியமாகவே வரைஞ்சி அந்த கோவிலில் போட்டிருந்தாங்க.
வச்சுருந்தாங்க. அது பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அந்த ஓவியம்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவில் போனீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு வரலாம். நாங்கள் கோவில் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது தேர் வந்து அங்கே ஓரமாக நின்று இருந்ததுங்க. எல்லோரும் தேருக்கு மேலேயே ஏறி சுற்றி வந்து சாமியை கும்பிட்டாங்க. நாங்கள் தூரமாகவே இருந்து தேரை கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது திருக்கோஷ்டியூர் கோவிலுமே. நல்ல பெரிய கோவிலுங்க இந்த கோவிலுமே. இது 108 திவ்ய தேசத்தில் ஒன்று. ஈவினிங் கிளம்பி கோவில்லாம் சாமி கும்பிட்டு முடித்து கிளம்புறதுக்கு நைட் ஆகிடுச்சு. ஸோ நைட் ஆனதுனால ஒரு ரூமில் வந்து தங்கலாம் அப்படின்றதுனால ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் ஸ்டே பண்ணோம். அந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா கற்பக விநாயகர் அந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. 2 சைடும் குத்து விளக்கு வச்சு ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து அதை ஒரு வீடியோ எடுத்தேன். அங்கே தான் ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணியிருந்தேன். அங்கே ஒரு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்டிங் மாதிரி வச்சுருந்தாங்க. இது என்னது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு கேட்குறப்போ அவங்க தான் சொன்னாங்க, இது ஒரு அரண்மனை. இது வந்து கானாடு காத்தான் அப்படின்னு பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து சுற்றி பார்க்குற இடமான்னு கேட்டப்போ ஆமாம் இதை சுற்றி பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் காலையில் வந்து வந்து பார்த்திங்கன்னா 1000 ஜன்னல் வீடு அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு போனோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரைக்குடி சைடில் தான் இருக்குது. ஸோ இந்த 1000 ஜன்னல் வீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் பார்த்தோம். ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பூட்டி வச்சுருக்காங்க. உள்ளே நம்மளை அலோவ் பண்ணலை. எல்லாருமே எங்களை மாதிரியே வந்து பார்த்துட்டு உள்ளே வந்து போக முடியாமல் அங்கேருந்தே பார்த்து சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து அப்படியே வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்துட்டோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா ரெனோவேஷன் பண்ணி பெயிண்டிங்லாம் பண்ணாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் வந்து இந்த 1000 ஜன்னல் வீடு. இந்த சூர்யா நடிச்சிருந்த ஒரு பாட்டில் கூட வரும் பாருங்கள் 1000 ஜன்னல் வீடுன்னு. இதுதான் அந்த 1000 ஜன்னல் வீடு. ஸோ 1000 ஜன்னல் வீடு பார்த்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் கண்ணதாசனோட மணிமண்டபம் வந்து போகலாம் அப்படின்னு வந்திருந்தோம். இதுவுமே வந்து கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ்லேயே தாங்க இருக்குது. எல்லாமே சுற்றி பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக யாரும் வரலை. ஒரு சில பேர் தெரிஞ்சவங்க மட்டும் வந்து பார்க்குறாங்க. ரெகுலராக அங்கே வரவங்க தாங்க அங்கே இருக்கிறாங்க. மற்றபடி யாருமே இல்லை. நாங்கள் தான் அங்கே போயிருந்தோம். இந்த மணிமண்டபத்தில் என்ன இருக்கும், ஏதாச்சும் சுற்றி பார்க்கறதுக்கு இடங்கள் இருக்கா, ஏதாவது அவர் பயன்படுத்தின பொருட்கள் இருக்கா அப்படின்லாம் போய் பார்த்தோம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே வச்சிரல. ஜஸ்ட்டு வந்து ஃபோட்டோஸ் தான் இருந்தது. அவரோட பிறப்பு, இறப்பு, அவர் எழுதின அந்த புத்தகம், அவர் திரைப்பட இதில் வந்து எழுதின கவிதைகள் அதெல்லாம் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி பிக்சர்ஸ், ஒய்ஃபு, குழந்தைங்க அதெல்லாம் இருந்ததுங்க. ஸோ அதெல்லாமே நாங்கள் வந்து பார்த்தோம். கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் வந்து கவிதைகள் எழுதுவார், திரைப்படத்துக்கெல்லாம் கவிதை எழுதியிருக்காருன்ற விஷயம் எனக்கு தெரியும். ஆனால் அவரோட வாழ்நாளில் அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்றத இங்கே ஒரு வாழ்க்கை குறிப்பாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம நேரில் போய் பார்க்குறப்ப தாங்க நமக்கு தெரியும். பொதுவாக வந்து நமக்கு வந்து ஒரு கவிஞர் அப்படின்னு தான் தெரியும். ஆனால் அவரோட வாழ்நாள் அவர் என்னெல்லாம் சாதிச்சிருக்காருன்றத இங்கே வந்து பார்க்குறப்ப தான் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேர் பிக்சர்ஸ், நம்ம எங்கேயுமே பார்த்துருக்கவே முடியாது. அது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள்லாம் போய் பார்க்க வேண்டிய இடம் இது. அடுத்ததாக நாங்கள் வந்த இடம் பெரிய வீடு லக்ஷ்மி விலாஸ்க்கு தாங்க வந்திருந்தோம். இது வந்து காரைக்குடி ஸ்டைலில் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. இது 1929 to 32 அந்த இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்ட ஒரு வீடுங்க. ஜாயின்ட் ஃபேமிலிக்காகவே உருவாக்கப்பட்டது. செட்டியார் கம்யூனிட்டியில் வந்து கட்டப்பட்ட ஒரு வீடுங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இது உள்ளே பயன்படுத்தியிருக்க எல்லா பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் மெட்டீரியல்ஸ் தான். பர்மா தேக்கு, அதுக்கப்புறம் பெல்ஜியன் கிளாஸு, இட்டாலியன் டைல்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து ஹேண்ட்மேடாக பண்ணக்கூடிய டைல்ஸுங்க. அது வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டைல்ஸு. உள்ள என்ட்ரன்ஸில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கதவுகள், அந்த தாழ்பால். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கே நின்று ரசித்து பார்க்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நிறைய ரூம்ஸ் இருந்தது. ரூமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூம் இருக்குங்க. அதாவது நம்ம இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து நம்ம ஒரு ஜன்னல் கிட்ட ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே உட்காந்து பார்த்தோன்னா நமக்கு வெளியில் ரோட்டில் போகிறது வர்றது கூட தெரியுதுங்க.
இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற என்ஜினியர் வச்சு நம்ம வீடு கட்டினா கூட நம்ம சொன்ன மாதிரி வீடு கட்டி தர மாட்றாங்க. ஆனால் அந்த காலத்திலே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து வீடு கட்டியிருக்காங்கன்னு. அதுவும் வந்து அவ்வளோ ஒரு நுணுக்கமான வேலைப்பாடுகள். இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த தூணெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த தூண் ஒன்று ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருந்ததுங்க. இன்னும் கூட அதை பெயிண்டிங்லாம் பண்ணி சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இவ்வளோ பெரிய வீட்டில் அந்த காலத்திலேயே வாழ்ந்திருக்காங்க. நம்மலாம் இப்போ வந்து 1 பெட்ரூம் 2 பெட்ரூம்னு இருக்கோம். அதை கூட்டி துடைக்கவே நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அப்போ கூட்டு குடும்பமாக இதில் வாழ்ந்திருக்காங்க. இதிலேயே வந்து கல்யாணம்லாம் பண்ணுவாங்களாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிரிவோம் சந்திப்போம் படம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸ்னேகா சேரன் நடித்தது. ஸோ அந்த படத்தில் வந்து கல்யாணம்லாம் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ செட்டியாருங்க வந்து மேரேஜ் வந்து எப்போவுமே வீட்டில் தான் பண்ணுவாங்களாம். மண்டபத்தில் பண்ணுறது வழக்கம் இல்லை. இந்த டைல்ஸ் எல்லாமே கூட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே ஃபேனெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் காற்று வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக சிலு சிலுன்னு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பயன்படுத்தின பொருட்கள்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதெல்லாமே கூட பார்த்தோம். இந்த இடத்த கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்கிறப்போ டான்ஸ்லாம் ஆடுவாங்க. நிறைய சீன்ஸ் எல்லாம் கூட வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம படத்தில் வர்றது. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி காரைக்குடி சைடில் ஷூட் பண்ண இடங்கள் தான். இந்த மாதிரி சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய வீடுகள் வந்து அங்கே இருக்குது. பட் நாங்கள் வந்து இந்த ரொம்பவே ஃபேமஸான இந்த பெரிய வீடு அப்படிங்கிற இந்த இடத்துக்கு மட்டும் வந்துருந்தோம். இது வந்து 1/2 அன் ஹவர் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு 80 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க இது பார்க்குறதுக்கு. நிறைய பேரும் இங்கே வந்திருந்தாங்க. ஆனால் பார்க்கிங் மட்டும்தான் அங்கே பண்ண முடியல. கொஞ்சம் தள்ளி போய் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம். செட்டியார்கள் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. செம்பு பாய்லர் இருந்தது. அதுக்கப்புறம் பெருசு பெருசாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள், உரல், உலக்க, அப்புறம் அரவை அரைக்கிற இயந்திரம், பானை, சட்டி, அதுக்கப்புறம் நெல்லெல்லாம் கொண்டு போவாங்க. அது ஒரு கம்பி ஒன்று கொடுத்து அதை தூக்கிட்டு போவாங்க. ஸோ அது எல்லாமே இருந்தது. அம்மிக்கல் இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக அந்த இடத்துல இருக்கிறதுங்க. ஸோ இதெல்லாமே வச்சுருந்தாங்க. இதில் முக்கியமாக இந்த தேக்கு மரம் இருக்குது பார்த்திங்களா, பர்மா தேக்கு, அதெல்லாம் வந்து நமக்கு இப்போ கிடைக்காது. அந்த காலத்தில் வந்து அதெல்லாமே கிடச்சிருந்தது. அதெல்லாம் வச்சு வீடு கட்டியிருந்தாங்க. இப்போ நமக்கெல்லாம் இந்த பர்மா தேக்குன்றது கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கவே முடியாதுங்க. அந்த காலத்தில் கிடச்சது எல்லாமே ஒரிஜினல். இப்போ ஒரிஜினல் நமக்கு கிடைக்குமானா அது கேள்விக்குறி தான். இங்கே கொஞ்சம் மர பீரோவில் ஒரு சில பொருட்கள் வந்து ஷோகேஸ்க்காக வச்சுருக்காங்க. இது ஒன்லி வந்து ஷோகேஸ்க்கு மட்டும்தான். இது வந்து சேலுக்காக எதுவுமே வைக்கல. செட்டிநாடு காட்டன் சாரீ மட்டும் அவங்க சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து சேல் பண்ணாங்க. ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா 1800 2000 அந்த ரேஞ்சில் இருந்தது. அதனால் நான் வந்து அதை வாங்கலை. ஆனால் நான் பார்த்தேன் நிறைய கலர்ஸ் வந்து அங்கே இருந்ததுங்க. நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க செட்டிநாடு காட்டன் சாரீஸ் எல்லாமே. செக்குடு போட்டு இருக்கும். நல்லா இருந்துச்சுங்க சாரீஸ் எல்லாமே. போகிற பாயிலே பின்ன சின்னதாக பை, அதுக்கப்புறம் பித்தளையில் வந்து காஃபி ஃபில்டர், இடியாப்பம் பிழியிற கட்டை, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்ததுங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர்றப்போ அந்த காலத்தில் பயன்படுத்தின பொருட்கள், அவங்க வாழ்ந்த அந்த வீடு அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் காரைக்குடி போயிட்டு இந்த மாதிரி விசிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தின அந்த வால் கிளாக் ரொம்ப அழகாக இருக்குங்க. அது சவுண்டெல்லாம் ரொம்ப சூப்பராக வரும். அந்த ஜன்னலில் இருக்கிற அந்த கலர் கண்ணாடியும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நாங்கள் தங்கின ஹோட்டலில் இந்த சுவத்தில் வந்து கானாடு காத்தான் அரண்மனையோட பெயிண்டிங் வந்து மாட்டி வச்சுருந்தாங்கள்ல, அதுதான் இந்த அரண்மனைங்க. இதுதான் இப்போது நம்ம நிஜத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கே வந்தாச்சு. இது வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் இவ்வளோ அழகான இந்த அரண்மனையை உள்ளே சுற்றி பார்க்கலான்னா உள்ளே விட மாட்றாங்க. ஏன்னு தெரியலங்க. ஆனால் நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டு
திரும்பி போகிறவங்களுக்குலாம் அங்கேயும் வந்து ஒரு சின்னதாக ஸ்லிப் மாதிரி கொடுக்குறாங்க, இதுக்கு பக்கத்தில் ஒரு அரண்மனை இருக்குது போய் பாருங்கள் அப்படின்னு. பட் நாங்கள் போகல, இது மட்டும்தாங்க பார்த்தோம். இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.